எம்ஜிஆருடைய இயல்பே மற்றவர்களை விட பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். சினிமா நடிகரில் அவர் மாதிரி பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நடிகர் எவரும் கிடையாது. கருத்துள்ள பாட்டுகள் தான் கேட்பார். கருத்துக்களோடு எழுத முடியலை, சரியாக டியூனுக்கு எழுத முடியலைன்னா சொந்தமாக எழுத சொல்லியும் டியூன் போட சொல்லுவார். கருத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். மக்களுக்கு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் அதில் வரணும்னு சொன்னார். இப்போ பாருங்கள், நாடோடி மன்னரில் ஒரு காதல் பாட்டு தான். அறியாத மனிதன் என்று என்னை அறியாதவர்கள் சொல்வதுண்டு அப்படின்னு ஒரு பல்லவி எழுதினேன். இது கருத்து நல்லா இருக்குது, ஆனால் இப்படி இல்லாமல் இன்னும் கேட்சிங்காக இருக்கா, வேறு மாதிரி எழுதி இந்த கருத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் எழுதின பாட்டு தான் ஒரு வீட்டில் எம்ஜிஆர் வேலை செய்வார். அந்த வீட்டில் ஒரு பெண்ணு, அதுக்கு இள வயதிலே திருமணம் ஆகி கணவனை இழந்துடும். அது அந்த பெண்ணுக்கே தெரியாது. அந்த அப்படிப்பட்ட வயதில் அவர் எம்ஜிஆரை விரும்பும். ஒரு நாள் எம்ஜிஆர்கிட்ட இது நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ எம்ஜிஆர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கிட்ட வாழ்த்து பெற வாங்குறார். என்ன இருந்தாலும் அவங்க வீட்டில் எதனா வேலை செய்தார், முதலாளி அம்மாவில் வாழ்த்து பெற வராரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அம்மா பாடுறோம். இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. அப்படி எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு தான் எழுதினேன். என்ன பாரதம், தாயகத்தின் மாற்றி எழுதுனேன் எம்ஜிஆர் அடிச்சு. ஆமாம், இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. நாடு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச ஒரு பாட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வச்சுருந்தார். இந்த பாட்டு இன்றைக்கி நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை முத்துலிங்க எங்களை காப்பாற்றிட்டாரு, நான் நன்றி சொன்னேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அன்புக்கு நான் அடிமை. அதான் சினிமா பாட்டாக இருந்தாலும், கட்சி பாட்டாக இருந்தாலும், பக்தி பாட்டாக இருந்தாலும் எல்லாம் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கேருந்து இசைத்தட்டாக வந்து ஒரு பாட்டு தான் வானொலியிலெல்லாம் ஒளிபரப்பாங்க. அது மாதிரி இந்த ரெண்டு பாட்டையும் ஒரே வாரத்தில் கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தட்டாக வெளிவர செய்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் எம்ஜிஆர். ஜெயித்த ஆட்சிக்கு வந்தார். தேர்தல்னு வந்துட்டா எம்ஜிஆர் என்கிட்ட தேர்தல் இப்போ நம்ம வெற்றி பெறது மாதிரி ஒரு பாட்டு எழுது அப்படின்பார். எழுதி கொடுப்பேன், பார்த்துட்டு பைக்குள்ள வச்சுருவார், ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், பைக்குள்ள. அப்படி எல்லா தேர்தலுக்கும் எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு. மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியனில் ஒரு பாட்டு அவரை ஓகே பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆச்சு. நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்றார். நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா என்ன நினைக்கிறாருங்கிற சொல்லணும்ல, சொல்ல மாட்டார். அவர் என்ன நினைப்பாருங்கிறத எவன் புரிந்து கொண்டு எழுதுகிறானோ அவன் தான் அவர் படத்தில் தொடர்ந்து எழுத முடியும். உள்ளே இருந்த அந்த படத்தின் தயாரிப்பாளர் லட்சுமணன் செட்டியார், என்னையா முத்துலிங்க அதை பிடிக்கிறான், மரத்தை பிடிக்கிறான், மட்டையை பிடிக்கிறான், சரணத்தை பிடிக்க மாட்டேங்கிறாயா அப்படின்ட்டு சொல்கிறார். என் கால் உதிரிச்சு. ஆமாம், நான் இதை பிடிப்பவன் தான். எதையும் பிடிக்காதவர்களாக பார்த்து பிடித்தது மாதிரி நீங்கள் பாட்டு எழுதி கொடுங்கன்னு கோபம் வந்துட்டேன். இந்த ஆண்டவன் சன்னதியில் போட்ட அந்த பாட்டை டியூனை தான் மன்மதரியிலே பாலச்சந்திர படத்தில் போட்டு கண்ணதாசன் எழுதினார். அது சூப்பர் ஹிட் ஆச்சு. நானும் வெவ்வேறு தாளத்தில் இருக்க தலைவரை எப்படி ஒரு ஆள் பாட்டி ஒன்றா வைக்க முடியும். மாண்டேஜ் சாங்குன்னு சொல்லி விஸ்வநாதனுக்கு தெரியும், வச்சுக்கிறவார். அப்படி உருவான அந்த பாட்டு தான் ஓகே பண்ணார். எப்படி எழுதாரு விசு அப்படின்னு கேட்டார். மீட்டரும் சரியாக இருக்குது, மேட்டரும் சரியாக இருக்குன்றார். வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பேர் தான் வாழ்க்கையினார். அப்படி வாழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். பண்டித ஜவஹர்லால் நேரு போலே குடும்ப பாரம்பரியமிக்க தலைவர்கள் இருக்கலாம். காமராஜரை போலே உழைப்பால் உயர்ந்த உன்னத தலைவர்கள் இருக்கலாம். அண்ணாவை போலே, ராஜாஜி போலே அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கலாம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போலே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவானந்தம் போலே நேர்மையான எளிமையான தலைவர்கள் இருக்கலாம். எங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போலே அஞ்சா நெஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போலே மனித நேயம் உள்ள தலைவர்களை இந்த மண்ணுலகில் காண்பது அரிது.
அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஜெயிக்க முடியலையா? ஏன்? சினிமா பிரபலம் ஒரு விளம்பரத்துக்கு தான் பயன்படும். அரசியல் என்று ஜெயிக்க வேண்டுமென்றால் மக்களிடம் நான் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. நம்ம 3 படம் நடித்தோம், 2 படம் சேர்ந்தார் போல 100 நாள் ஓடிவிட்டது, அடுத்து கட்சி ஆரம்பித்தால் லட்சக்கணக்கான பேர் வருவார்கள், நமக்கு தான் வாக்களிப்பார்கள் நினைக்கிறார்கள, அதெல்லாம் மாயக்கனவு. காணல் நீரிலே மீன் பிடிப்பவன் காணக்கூடிய கனவு. எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆருக்கு எப்படி வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் இருந்துச்சோ, ஒரு ஆக்ரோஷமான ஒரு பொதுமக்கள் கூட்டம், தன்னெழுச்சியாக கூட்டம் இருந்துச்சோ, அதே அளவுக்கு வந்து விஜய்க்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆருக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கு இருந்தாங்க. இப்போ விஜய்க்காக யாரும் உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கூட்டம் கூடுது, ரசிகர்கள் கூடுறாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆருக்கு வினையாக ஒப்பிட முடியாது. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே பிரபல பாடலாசிரியர் முத்துலிங்கம் சார் தான் இணைஞ்சிருக்கார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட திரைத்துறையில் 1600க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்காரு. அதில் பெரும்பாலான பாடல்களை வந்து நம்ம இன்றைக்குமே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. பல விருதுகளை வந்து வாங்கியிருக்காரு. அவர் நேர்காணல் எடுக்கிறதுக்கு உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெருமையான தருணம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். நாதஸ் மீடியா ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான தொடர்பு அப்படின்றது ரொம்ப நீண்ட நெடிய பயணம் சார். அவருடைய சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், உங்களோட பங்களிப்பு அப்படின்றது வந்து மிக முக்கியமானது. அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு கூட உங்களுடைய பாடல்கள் தான் அவர் வந்து பயன்படுத்தினார். அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அதாவது எம்ஜிஆரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அதாவது முதல்ல அவரை பற்றி சொல்லிடுறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு போலே குடும்ப பாரம்பரியமிக்க தலைவர்கள் இருக்கலாம். காமராஜரை போலே உழைப்பால் உயர்ந்த உன்னத தலைவர்கள் இருக்கலாம். அண்ணாவை போலே, ராஜாஜி போலே அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கலாம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போலே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவானந்தம் போலே நேர்மையான எளிமையான தலைவர்கள் இருக்கலாம். எங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போலே அஞ்சா நெஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போலே மனித நேயம் உள்ள தலைவர்களை இந்த மண்ணுலகில் காண்பது அரிது. மனித பறவைகளின் சரணாலயமாக திகழ்ந்தவர். கீழ்மட்டத்தில் கிடந்தவர்களையெல்லாம் மேல்மட்டத்திற்கு உயர்த்தியவர், கையொடுத்து உயர்த்தியவர். அந்த வகையில் சினிமாவிலும் அரசியலிலும் சேர்ந்தாற்போல் என்னை வளர்த்து விட்டவர் அவர்தான். அவர் படத்திற்கு எழுதுவதற்கு முன்பே நான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் என்றாலும், அவர் பாடுகின்ற பாட்டுக்கு முதல் வரி எழுதிய பிறகுதான் என் முகவரியே பலருக்கு தெரிந்தது. எடுத்துக்காட்டுக்கு ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், இன்று போல் என்றும் வாழ்க என்றொரு படம். ஆனால் நான் 2 பாட்டு எழுதினேன். ஒன்று, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமைன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு சிச்சுவேஷன் சொல்லி நான் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது, இது வாயினி ஸ்டுடியோவில் தான் கம்போசிங். இவர் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு. அப்போ டியூன் போட்டுக்கிட்டு இருந்தார். டைரக்டர் ஸ்ரீதர் வந்தார். வந்தவுடனே அந்த சிச்சுவேஷன் சொல்லி இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு சொல்லிவிட்டு எழுதியிருந்தார். நான் இதை எழுதலை. முதல்ல பாதை மாறி போனவரே, அவங்க குடிச்சுவிட்டு இதுக்கெல்லாம் பண்ணுறாங்களா, அந்த இடத்துல பாடுறது மாதிரி, பாதை மாறி போனவரே பயணம் எங்கே சொல்லுங்கள், பண்பின் வழியில் அன்பின் வழியில் பாராட்டும் வழியில் செல்லுங்கள் அப்படின்னு ஒரு படம் எழுதினேன். இந்த சிச்சுவேஷனுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவர் போயிட்டார். எம்ஜிஆர்கிட்ட போட்டு காமிக்கும்போது நல்லா இல்லைன்றார். பாதை மாறி போனவரே பயணம் எங்கே சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, அரை வார்த்தை, நான் பாடுறதில் அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2-3 பாட்டு எழுதியிருந்தேன். அதில் நான் அறிந்தது 3, அவை அன்பு பண்பு அடக்கம் என்று, என்னை அறியாத மனிதன் என்று என்னை அறியாதவர்கள் சொல்வதுண்டு அப்படின்னு ஒரு பல்லவி எழுதினேன். இது கருத்து நல்லா இருக்குது, ஆனால் இப்படி இல்லாமல் இன்னும் கேட்சிங்காக இருக்கா, வேறு மாதிரி எழுதி இந்த கருத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் எழுதின பாட்டு தான் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமைன்னு ஒரு பாட்டு ராத்திரியே எழுதிட்டு காலையில் கொண்டு போயிட்டேன். கொண்டு போன உடனே விஸ்வநாதன் பார்த்துட்டு டியூனுக்கு கரெக்டாக இருக்குது, எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு வாங்கன்ட்டார். எம்ஜிஆர் அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கில் இருந்தார்.
நான் கொண்டு போய் காமிச்சேன். பல்லவி தான் நல்லா இருக்குது, சரணம்லாம் நல்லா இல்லை, வேறு எழுதின்ட்டார். வேறு திரும்ப வந்து அங்கே வந்து உட்காந்து எனக்கு ஒரே இடத்துல இருந்தால் எழுத வராது. நடந்து கொண்டே யோசிப்பேன், இல்லைன்னா காலையில் சுருட்டு பிடிச்சு கொண்டே யோசிப்பேன். அப்போ அந்த காலத்தில் நான் பெரும்பாலும் 1600 பாடல்கள் எழுதினாலும் 250 பாடல்கள் சூப்பர் ஹிட்டான பாடல்கள். அதில் 100 பாட்டு நான் நடந்து கொண்டு யோசித்த பாடல்களாக இருக்கும், இல்லைன்னா காலையில் வீட்டில் சுருட்டு பிடித்து கொண்டு யோசித்த பாடல்களாக இருக்கும். அதனால் எனக்கு ஒன்றும் வரல. இப்போ ஆயின் ஸ்டுடியோவில் இருந்து எழுதும்போது எனக்கு ஒரே இடத்துல இருந்து எழுதுனா வராது. ஆனால் டப்பிங் படத்துக்கெல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் எழுதணும், ஸ்ட்ரைட் படத்துக்கு ஒரே இடத்துல இருந்தால் எழுதுனா வராது. அதனால் அந்த மியூசிக் டைரக்டர் ரூமுக்கு வெளியே சவுக்கு கன்றுகள்லாம் இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரியாகல. இன்னொரு சவுக்கு கன்றை பிடிச்சிட்டு போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உள்ளே இருந்த அந்த படத்தின் தயாரிப்பாளர் லட்சுமணன் செட்டியார், என்னையா முத்துலிங்க அதை பிடிக்கிறான், மரத்தை பிடிக்கிறான், மட்டையை பிடிக்கிறான், சரணத்தை பிடிக்க மாட்டேங்கிறாயா அப்படின்ட்டு சொல்கிறார். என் கால் உதிரிச்சு. உடனே எனக்கு அப்போ ரொம்ப கோபம் வரும். ஆமாம், நான் அதை இதே பிடிப்பவன் தான், எதையும் பிடிக்காதவர்களாக பார்த்து பிடித்தது மாதிரி நீங்கள் பாட்டு எழுதி கொடுங்கன்னு கோபம் வந்துட்டேன். உடனே டைரக்டர் கே சங்கரும் விஸ்வநாதனும் ஓடி வந்து நில்லுங்கள், இப்படியெல்லாம் சினிமாவில் கோச்சிட்டு போனால் முன்னேறதுக்கு முடியாது, அப்போ எங்களுக்கெல்லாம் வராத அவமானம் அவங்களுக்கு வந்துடுச்சு, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. அவர் விஸ்வநாதன் முதல் இசையமைக்க வந்த ஜனோவா படத்தில் எம்ஜிஆர் வேண்டாம்னு சொன்னது, அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டது. அது மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை இவர் வேண்டாம்னு சொன்னது, அதுக்கப்புறம் அவர் விஸ்வநாதன் பாட்டை பார்த்து ஓகே பண்ணது. அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி சினிமாவில் இது பொறுமை தான் முக்கியம், அப்படிலாம் கோவப்பட்டு கூடாது, அப்படிலாம் வர முடியாது அப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் எனக்கு அறிவுரை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போய் எழுதி எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே ராத்திரி காலையில் 8 மணிக்கு போட்ட ரெக்கார்டிங் ராத்திரி 9 மணிக்கு தான் நடந்தது. அது வரையிலும் ஜேசுதாஸ் அங்கேயே இருந்து தான் பாடினார். அப்போ இப்போலாம் அப்படியெல்லாம் நடக்குமா? கூப்பிட்டு ஆள் இல்லைன்னா உடனே வேறு ஆளை மாற்றி எழுதிடுவாங்க. அப்படி எழுதின பாட்டு தான் அது. அதில் இன்னொரு பாட்டு, இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. அப்படி எதிர்கால தாயகத்தின் எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு தான் எழுதினேன். என்ன பாரதம், தாயகத்தின் மாற்றி எழுதுனேன் எம்ஜிஆர் அடிச்சு. ஆமாம், அப்படி பாட்டான். அந்த 2 பாட்டு தான் 2 பாட்டும் இருங்க, அந்த இது 2 பாட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. படிக்கும்போது அந்த முதல் பாட்டு இல்லை அன்புக்கு நாடு, அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச ஒரு பாட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வச்சுருந்தார். இந்த பாட்டு இன்றைக்கி நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேளை முத்துலிங்க எங்களை காப்பாற்றிட்டார், நான் நன்றி சொன்னேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஏன்னா எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு எழுத சரியாக வரலைன்னா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறோம்ட்டார். அன்றைக்கு அந்த பாட்டை மறுநாளே ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் இன்னொரு படத்துக்கு போகணும், மங்களூர் போகணும் மீனவ நண்பனுக்கா, அதுக்காக அது பண்ணாங்க. அதை என்கிட்ட சொல்லி நன்றி சொல்ல சொன்னார்னு சொல்லி அப்போ சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ராமமூர்த்தி என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அன்புக்கு நான் இது நாட்டை காக்கும் கை நான் கேட்டேன், கைன்னு வருது அப்படி. சரி, நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் எழுதினேன், இன்றைக்கி வேறொரு கைக்கு பிரச்சார பாட்டு ஆகி போச்சு. அதுவும் 2 பாட்டுமே ஹிட்டான பாட்டு தான். அப்போ சினிமா அப்போ இங்கே ரெக்கார்ட் பண்ணுற வசதி இங்கே இல்லை, கல்கத்தாவுக்கு அனுப்பி தான் பண்ணுவாங்க. அதான் சினிமா பாட்டாக இருந்தாலும் கட்சி பாட்டாக இருந்தாலும் பக்தி பாட்டாக இருந்தாலும் எல்லாம் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கேருந்து இசைத்தட்டாக ஒரு பாட்டு தான் வானொலியிலெல்லாம் ஒளிபரப்பாங்க. அது மாதிரி இந்த 2 பாட்டையும் ஒரே வாரத்தில் கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தட்டாக வெளிவர செய்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் எம்ஜிஆர். ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை நான் எழுதின அந்த 2 பாட்டையும் குறிப்பிட்டு என் பெயரையும் குறிப்பிட்டு இதை போன்ற சிறந்த கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. அதை டைரக்டர் கே சங்கர் தான் கொடுத்து படிக்க சொன்னார். அவரும் படித்து காமிச்சார், ஆங்கிலத்தில் இருந்தது. அது படிப்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டும் அவர் ஆட்சிக்கு வரவில்லை. மக்களுக்கு அவர் செய்த தொண்டு, ஏழை எளியவர்களுக்கு செய்த உதவிகள்,
எல்லாவற்றிற்கும் மேலாக பொதுமக்களும் தாய்மார்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே தவிர இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல. ஏன் மற்ற நடிகர்கள் படங்கள் இது மாதிரி நல்ல பாட்டு இல்லையா? சிவாஜி படத்தில் அற்புதமான பாட்டுகள்லாம் இருக்குது. நானே சிவாஜி படத்துக்கு ஒரு 8-9 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஜெயிக்க முடியலையா? ஏன்? சினிமா பிரபலம் ஒரு விளம்பரத்துக்கு தான் பயன்படும். அரசியல் என்று ஜெயிக்க வேண்டுமென்றால் மக்களிடம் நான் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. அது என்ன அணுகுமுறை? தீ விபத்தோ வெள்ளச்சேதமோ ஏதோ ஒன்று ஏற்பட்டால் அந்த பகுதியில் போய் நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது, மற்றவர்களுக்கு கண்டும் உதவி செய்ய வைப்பது. இப்படி ஒரு முறை அல்ல பல முறை செய்து அவர்கள் மனதில் நம்மை பதிய வைத்திருக்க வேண்டும். அதுவும் போக அந்த பகுதியில் அவர்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் கலந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு சினிமா கலைஞன் ஜெயிக்க முடியுமே தவிர, நம்ம 3 படம் நடித்தோம், 2 படம் சேர்ந்தார் போல் 100 நாள் ஓடிவிட்டது, அடுத்து கட்சி ஆரம்பித்தால் லட்சக்கணக்கான பேர் வருவார்கள், நமக்கு தான் வாக்களிப்பார்கள் நினைக்கிறார்கள, அதெல்லாம் மாயக்கனவு. காணல் நீரிலே மீன் பிடிப்பவன் காணக்கூடிய கனவு. எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. கருப்பு சட்டை அணிந்தவர்களெல்லாம் பெரியார் ஆகிவிட முடியுமா? கதர் சட்டை அணிந்தவர்களெல்லாம் காமராஜர் ஆகிவிட முடியுமா? வெள்ளுடை தெரித்தவர்களெல்லாம் வள்ளலார் ஆகிவிட முடியுமா? காய் உடை தெரித்தவர்களெல்லாம் விவேகானந்தர் ஆகிவிட முடியும்? எம்ஜிஆர் தான், மற்றவர்கள் தான். அதே நேரத்தில் இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் நல்ல ரசிகர்கள் கூட்டம் வருது. இப்போ பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க அவரை பற்றி. நான் எப்படியாவது அவர் எப்படியும் ஒரு 20 தொகுதியிலேயாவது ஜெயிப்பார் என்பது என்னுடைய கருத்து. அதே இங்கே பதிவு. விஜய் அவர்களை பற்றி பேசினால ஒரு கேள்வி, எம்ஜிஆரோட அரசியலும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, இப்போ விஜய் அவர்களுடைய அரசியலுமே பார்க்குறீங்க. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எம்ஜிஆருக்கு எப்படி வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் இருந்துச்சோ, ஒரு ஆக்ரோஷமான ஒரு பொதுமக்கள் கூட்டம், தன்னெழுச்சியாக கூட்டம் இருந்துச்சோ, அதே அளவுக்கு வந்து விஜய்க்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆருக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கு இருந்தாங்க. இப்போ விஜய்க்காக யாரும் உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கூட்டம் கூடுது, அவர் ரசிகர்கள் கூடுறாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆருக்கு வினையாக ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் வந்து அந்த திரைப்பாடல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலயமா மக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி அதன் மூலயமா வந்து பிரபலமானார் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் தன்னுடைய பாடல்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டுக்கு அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. ஆமாம், எம்ஜிஆர் எந்த பாட்டாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் அதில் இருக்கணும். அது முன்னாடியே சொல்லிடுவாங்களா, இல்லை நீங்கள் எழுதும் போதே அந்த மாதிரி எழுதிடுவீங்களா? இல்லை அவரையும் எழுதும் போதே அவருக்கு தகுந்தாப்புல எழுதிடுவோம். இல்லை, எம்ஜிஆருடைய இயல்பே மற்றவர்களை விட பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். சினிமா நடிகரில் அவர் மாதிரி பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நடிகர் எவரும் கிடையாது. கருத்துள்ள பாட்டுகள் தான் கேட்பார். கருத்துக்களோடு எழுத முடியலை, சரியாக டியூனுக்கு எழுத முடியலைன்னா சொந்தமாக எழுத சொல்லியும் டியூன் போட சொல்லுவார். கருத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். மக்களுக்கு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் அதில் வரணும்னு சொன்னார். இப்போ பாருங்கள், நாடோடி மண்ணில் ஒரு காதல் பாட்டு தான். சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் பண்ணலாம்ல. சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் நடத்தி கம்மா கரையை வசதி கட்டி கழனி கொள்ளையை கால்வாய் வெட்டி சம்பா பயிரை பறித்து நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ளே மறைஞ்சிருக்கு, தொழிலாளரை பற்றி விவசாயத்தை பற்றிலாம் வருதில்ல. இப்படிலாம் அந்த கருத்து வரணும்னு நினைக்கக்கூடியவர் அவர் மாதிரி யாரும் பண்ணுறதில்லை. எல்லா பாடல்களுக்கும் அப்படி தான். அதே மாதிரி அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த பாடல்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றது, அது வந்து அந்த தேர்தல் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சதுன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய 2 பாடல்களுமே. ஏன்னா மக்கள் மத்தியில் அவருடைய ஒரு அரசியல், அவர் தனிக்கட்சி தொடங்குறாரு அப்படின்னும் போது அவருக்கான அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் அந்த 2 பாடலுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்குது. அது குறித்து எம்ஜிஆர் உங்கள்கிட்ட எதாவது பேசியிருக்காரா? எம்ஜிஆர்கிட்ட பேசலை, வெளியே சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தல்னு வந்துட்டால் எம்ஜிஆர் என்கிட்ட தேர்தல் இப்போ நம்ம வெற்றி பெறது மாதிரி ஒரு பாட்டு எழுது அப்படின்பார். எழுதி கொடுப்பேன், பார்த்துட்டு பைக்குள்ள வச்சுருவார், ரெக்கார்ட் பண்ண மாட்டார், பைக்குள்ள. அப்படி எல்லா தேர்தலுக்கும் எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட நேரடியாக சொல்ல மாட்டார். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் ஒரு பாட்டு எழுதும்போது ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளோ நாளானாலும் யாரை எழுத சொன்னாங்களோ அவரை தான் எழுத சொல்லுவார், அடுத்த ஆள் கூப்பிட மாட்டார். இப்போ மதுரை மீட்ட எல்லா பாட்டுகளையும் எழுதிட்டோம். அவர் படம் உழைக்குங்கரங்கிலேருந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் எழுதுகிறேன். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனில் ஒரு பாட்டை அவரை ஓகே பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆச்சு. பாண்டிய நாடு சோழ நாட்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கு. அந்த அடிமைப்பட்ட அந்த நாட்டை மீட்பதற்காக மக்கள் மத்தியில் பாடி போராட்டத்துக்கு மக்களை தூண்டுறது மாதிரி ஒரு பாட்டு சிச்சுவேஷன் இன்றைக்கு
ஒரு வாரம் இருந்து சில பாட்டு எழுதுவோம், சில பல்லவிகள் சரணம் எழுதுவோம். மண்ணுலகை காக்கும் களம் ஏற்களம், நாட்டின் மானத்தை காக்கும் களம் போர்க்களம்னு எழுதினேன் முதல்ல. கருத்து நல்லா இருக்கு, டியூன் நல்லா இல்லைன்றார். அப்புறம் விண்ணில் ஆடி வரும் மேகம் பாடி வர மண்ணில் வாழ்வு வரும் ஏர்முனையில் வெற்றி தேடி வர வீர மானம் பெற வேலில் பாட்டு எழுது போர் முனையில்னு ஒரு பாட்டு. இதில் கவித்துவம் இருக்குது, நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்றார். நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா என்ன நினைக்கிறாருங்கிற சொல்லணும்ல, சொல்ல மாட்டார். அவர் என்ன நினைப்பாருங்கிறத எவன் புரிந்து கொண்டு எழுதுகிறானோ அவன் தான் அவர் படத்தில் தொடர்ந்து எழுத முடியும். அப்படி புரிந்து கொண்டு எழுதியவர்கள் நான்கிறதுனால தொடர்ந்து அவர் படங்களுக்கு எழுதினேன். ஆட்சியை கழித்த ஒரு படம் ஒரு படம் எழுதினேன், அதனால் அதை வரல, அதை அப்புறம் சொல்கிறேன். எழுதுனேன். அதுக்கப்புறம் ஏர் நடத்தும் மரவரெல்லாம் போர் நடத்த வாரீர், எதிரிகளின் குருதியிலே பொட்டு வைப்போம் வாரீர் அப்படின்னு. அவை வன்முறை தோன்றுற மாதிரி இருக்குது, இது வேண்டாம்ட்டார். அப்போ சென்சார் ரொம்ப கடுமையாக இருந்தது. குத்துறது மாதிரி காமிக்கலாம், ஆனால் ரத்தம் வர்றது மாதிரி காமிக்கக்கூடாது. அரைகிற மாதிரி காமிக்கலாம், கன்னத்தில் இந்த கை விரலில் பதிவிடுற மாதிரி காமிக்கக்கூடாதுங்கிற ரொம்ப வச்சுருந்தாங்க. அதனால் வேண்டாம்ட்டார். அப்புறம் ஒரு நாள், அதாவது மைசூரில் நடக்குது ஷூட்டிங். எம்ஜிஆருக்காக மத்திய அரசு அந்த மைசூர் அரண்மனையை எடுத்துக்கிட்டது. எம்ஜிஆர் ஷூட்டிங்காக 2 மாதம் விட்டு கொடுத்துருந்தது. அது முடிகிறதுக்கு நான் ஒரு வாரம் தான் இருக்குது. அப்போ என்னுடைய பாட்டை அங்கே எடுக்கணும், PS வீரப்பாவோடு அவர் போடுகின்ற சண்டை காட்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எடுத்து முடிக்கணும். ஒரு நாள் விஸ்வநாதன் ட்யூன் போட்டு வச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டு, இந்த 4 பல்லவி ட்யூன் போட்டிருக்கையா, இதை எழுதி அவர்கிட்ட காமி, எந்த பல்லவி ஓகே பண்ணுறாரோ அதுக்கு தகுந்தாப்புல சரணத்தையும் அங்கேயே எழுதி காமிச்சிட்டு நம்ம ட்யூன் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு ட்யூன் போட்டு பண்ணார். அது 4 கொண்டு போய் அவர்கிட்ட காமித்தேன். அப்போ தான் நான் விமானத்திலே போனேன். பெங்களூருக்கு விமானத்தில் போயிட்டு அங்கே மைசூர் காரில் போனோம். போனோடனே அப்போ டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ சுற்றி யார், டைரக்டர் நீலகண்டன், என்ன இது தாளம்பு பட டைரக்டர் என்ன ராம்தாஸ், இன்னொருத்தர் சங்கர், மற்றவங்கெல்லாம் இருந்தாங்க. போய் காமிக்கும்போது எல்லா பாட்டையும் பார்த்தார். பார்த்துட்டு இது 4 பாட்டையும் வச்சுக்கிறோங்க, இன்னொரு பாட்டு அது வேண்டாம் அப்படின்ற. 4 வெவ்வேறு தாளத்தில் இருக்கிற தலைவரை எப்படி ஒரு 4 பாட்டையும் ஒன்றா வைக்க முடியும் அப்படின்னு. மாண்டேஜ் சாங்குன்னு சொல்லி விஸ்வநாதனுக்கு தெரியும், வச்சுக்கிறவார்ட்டார். அப்படி உருவான அந்த பாட்டு தான் ஓகே பண்ணார். அதான் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றே தான் எங்கள் செல்வம், ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் அப்படின்னு ஆரம்பமாகும். அதில் சரணம் வரும், கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும், கண் கவரும் கலைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே, நீதியோடு நேர்மை காக்கும் மறவர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் தடைகளெல்லாம் உடைந்திடும் இங்கே அப்படின்னு வந்துட்டு காரணராஜர் அப்படி வரும். வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோழா அப்படி வரும். அதில் அடுத்த அடி 2 வரி வேறு எழுதியிருந்தேன். அதை மாற்றிட்டு இந்த கருத்து வரணும் இப்படி சொல்லி எழுதினார். அப்படி அவர் சொன்ன கருத்துப்படி எழுதினது தான், பூனைகள் இனம் போலே பதுங்குதல் இழிவாகும், புலி இனம் நீ எனில் பொருதிட வாராய் அப்படின்னு வரும். இலங்கையில் அந்த பாட்டுக்கு இப்போ தடை இருந்தது, விடுதலை புலிகள். அதுக்கப்புறம் தடை நீக்கப்பட்டது அந்த பாட்டு. அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரை பாட வைக்கலாம்னு நான் கேட்டேன். ஜெயசாஸை பாட வை அப்படின்னா. ஜெயசாஸ் குரல் மென்மையான குரலாக இருக்கும், காதல் பாட்டுக்கு இதுக்கெல்லாம் சரியாக இருக்கும், சோக பாட்டுக்கு கம்பீரமாக வீரமாக பாடணுமே அப்படின்னு. அப்போ அதுக்கு அதான் TM சௌந்தரராஜன் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்லிவிட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை, எல்லாருக்கும் இந்த அபிப்பிராயம் இருந்தது அப்படின்ட்டு. பக்கத்தில் இருந்தவங்ககிட்டையெல்லாம் கேட்டாங்க, யார் பாடினா நல்லாயிருக்கும், TMS பாடினா தான் நல்லாயிருக்கும்ன்றான். இப்போ TMS எப்படி பாடியிருக்கிறார், இவர் விஸ்வநாதன் எப்படி பாடியிருக்கிறாரோ அப்படி பாடினா தான் ஒத்துக்கிடுவேன், இல்லைன்னா கோவை சவுந்தரராஜனை வச்சு நான் வேறு பாட்டு எடுத்துக்கிடுவேன்னு விஸ்வநாதன் சொல்லினார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டார், இந்த கோட்டையில் நமது கொடி பறந்துட வேண்டும்னு எழுதிய நமது கொடிக்கு பதிலாக வேறு என்னையா போடலாம் அப்படின்னு கேட்டார். ஏன் தலைவர் அப்படின்னு கேட்டார். நமது கொடினா நம்ம கட்சி கொடியை சொல்லி சென்சாரில் கட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
பாண்டிய நாட்டு மக்கள்கிட்ட தானே பாடுறாரு. அதனால் கோட்டையிலே மீன் கொடி பறந்துட வேண்டும் அப்படின்னு மாற்றிக்க அப்படின்றார். மீன் கொடினா தானன்னா இருக்குது, ஏன்னா நமது கொடினா தனனான்னு எழுதியிருக்கேன். அதனால் மகர கொடின்னு போட்டுக்கலாமான்னு கேட்டேன். மகரம்னாலும் மீன் தானே அப்படி. போட்டுக்க, நமது கொடி மகர கொடி இன்னும் லிப்பு மட்டும் ஒன்றா இருக்குது, அதை கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல நமது கொடியும் எடுத்துக்க, மகர கொடியும் எடுத்துக்க, நமது கொடியை கட் பண்ணிவிட்டால் மகர கொடியை போட்டுக்கிடுவோம் அப்படின்னாரு. சரின்னு வந்து விவசாயிட்ட பாட்டை கொடுத்துட்டேன். ஆனால் மகர கொடி எடுக்கலை, நமது கொடி பறந்துட வேண்டும், நமது கொடி. ஆமாம், அப்படி தான் எடுக்கிறேன். உடனே அவருக்கு ராத்திரி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறார் அவருக்கு, என்ன மகர கொடி எடுக்கலையே, நமது கொடி மட்டும்தானே எடுத்துருக்கீங்க அப்படின்னா. இதைத்தான் நீங்கள் ஓகே பண்ணின்னு முத்துலிங்கம் சொன்னார், மகர கொடி சொல்லவே இல்லையே. அப்படியா ராத்திரி ஒரு 8 மணிக்கு முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் வீட்டுக்கு, தேனாமேட்டு வந்து கூப்பிட்டு வந்தார். என்ன தலைவர் எப்போவும் உங்கள் மேலே கோபப்பட மாட்டார், எத்தனாலும் ரொம்ப கோபமாக சொல்கிறாரு, போய் முத்துலிங்கத்தை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு என்னையா தெரியும், போனால் தான் தெரியும் அப்படின்னு போய் கேட்டோன்னு கேட்டார். ஏன் நமது கொடி நமது கொடி மட்டும்தானே இருக்குது, மகர கொடி ஏன் எடுக்கலை சொல்லுண்ணே, ஏன் எடுக்கலைன்னாரு. இல்லை தலைவரே, சென்சார் கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னாரு. இல்லை தலைவரே, இந்த பாட்டு எழுதும்போது நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையில் வாலி எழுதின பாட்டை சொல்லி காமிச்சியா, நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு. அதை பாட்டை சென்சாரில் இது எடுக்க மாட்டேன், கட் பண்ணி ஒன்று சென்சார் ஆஃபீஸர் சொல்லிட்டதாக சொன்னிய. அதுக்கப்புறம் தான் நான் ஆணையிட்டால் அப்போ தான் வாடிட்டு கேட்டாராம், ஐயா இப்படி எழுதிக்க எப்படி அனுமதிப்பாங்க, நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் அப்படின்னா, இப்போ ஏழைகள் வேதனைப்பட்டு கொண்டுக்கிட்டுதான்னு இருக்கும். இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சியாக நடக்குது, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சியாக எப்படி அனுமதிப்பாங்க, ஏன் என்கிட்ட காமிக்கலை அப்படின்னு கேட்டதாக சொன்னீங்களே. அதனால் நானே சென்சார் போய் அதிகாரியை பார்த்து கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும் எம்ஜிஆர் பாடுறாரு. அது ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் கோட்டையிலே மகர கொடி பறந்துட வேண்டும் வச்சுக்கிறதா இருக்கிறோம். ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்க போய். ஏன்னா ஏற்கனவே செலவு நிறைய அதிகமாகிட்டு இருக்கு, அதனால் எம்ஜிஆர் சார்பில் கேட்கல, என்னுடைய கவிஞன்கிற முறையில் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னாரு. எம்ஜிஆர் தானே பாடுறாரு, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நமது கொடி பறந்துட வேண்டும் இருக்கலாம் அப்படின்றார். அதை நான் எம்ஜிஆர்கிட்ட சொன்னேன். அப்படியா, யார் சென்சார் அதிகாரி, நம்ம அதெல்லாம் சரியாக சொல்கிறோமான்னு தெரிஞ்சுக்கிறது கேட்பார். யார் சென்சார் அதிகாரி அப்படின்னாரு. ராகவன் ஒருத்தர். வச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் அங்கே இருந்தவங்ககிட்டலாம் சொன்னாராம், முத்துலிங்கம் கவிஞர் மட்டுமல்ல, என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர், மற்ற கவிஞர்கள் எழுதி சொல்லியிருந்தால் நமக்காக போய் சென்சார் அதிகாரிலாம் பார்த்து கேட்பாங்களா, இவர் கேட்டிருக்கிறாரு, என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர், அதனால தான் அவரை இந்த பாட்டை எழுதி சொன்னேன், அது புரிஞ்சுக்கிறேன்னாரு. இது வந்து நம்பியார் தான் முதல் என்கிட்ட சொன்னார். அப்புறம் PS வீரப்பாவும் சொன்னார், ஐசரி வேலன்னு கண்ணனும் அதுக்கப்புறம் சொன்னாங்க. இது பாட்டு, அதாவது பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். இந்த மாதிரி எம்ஜிஆருடைய அந்த முதல் வாய்ப்பு அப்படின்றது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எம்ஜிஆர் படத்தில் முதல் வாய்ப்புனா, முதல்ல அவர் பாட்டு எழுத கூப்பிட்ட படம் நினைத்ததை முடிப்பவர். அப்போ எனக்கு அம்மை போட்டிருந்தது, நான் போக முடியலை. நீலகண்டன் தான் டைரக்டர், நீலகண்டன் தான் ஒரு ஆளை விட்டு அனுப்பியிருந்தார், எம்ஜிஆர் கூட்டி வர சொன்னார், போக முடியலை. அதுக்கப்புறம் நான் எழுத வேண்டிய அந்த பாட்டை மற்ற கவிஞர்களை எழுத வச்சு எம்ஜிஆருக்கு அது பிடிக்காம கடைசியாக மரதகாசி எழுதினார். அதுதான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுங்கிற பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு எழுதினேன், அந்த படத்தின் பேர் திடீர்னு ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் பாட்டு எழுதினதோடு சரி, ஷூட்டிங் போகல. அதிகாரப்பூர்வமாக அவர் படத்தில் முதல்ல எழுதின படம் உழைக்கும் குரங்கள், கேசி வில்லியம்ஸு கோவைச்செழியன் படம். அதில் ஒரு வீட்டில் எம்ஜிஆர் வேலை செய்வார். அந்த வீட்டில் ஒரு பெண்ணு, அதுக்கு இள வயதிலே திருமணம் ஆகி கணவனை இழந்துடும். அது அந்த பெண்ணுக்கே தெரியாது, அந்த அப்படிப்பட்ட வயதில். அவர் எம்ஜிஆரை விரும்பும். ஒரு நாள் எம்ஜிஆர்கிட்ட இது நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ எம்ஜிஆர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கிட்ட வாழ்த்து பெற வாங்குறார். என்ன இருந்தாலும் அவங்க வீட்டில் தானே வேலை செய்தார், முதலாளி அம்மாவில் வாழ்த்து பெற வர்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அம்மா பாடுறோம். என்ன பாடுறது, யோசிச்சு ஏதாவது எழுதியா அப்படின்றாரு. இவர் விஸ்வநாதன் சொன்னார், விஸ்வநாதன்ட்ட எப்போ உட்காந்தாலும் வாத்தியாரையா உங்கள் சொந்தத்துக்கு எழுதுறீங்களா என் சொந்தத்துக்கு எழுதுறீங்களான்னு கேட்பார். சொந்தத்துக்கு எழுதுனா சிச்சுவேஷனை கேட்டு நம்மளாக பல்லவி எழுதணும்.
பல்லவி பிடிச்சிருந்தா டியூன் போடுவார். இல்லைன்னா வாத்தியாரையா சரியில்லை, நான் ஒரு மெட்டு போடுறேன், அதுக்கு எழுதுங்கன்றார். இப்போ சொந்தத்துக்கு எழுத சொன்னார். எழுதின பிடிச்சிருந்தது. என்ன எழுதுனேன்னா, ஆண்டவனின் சன்னதியில் நான் அன்றாடம் தேடி வந்தேன், தேடி வந்து பார்க்கையிலே ஸ்ரீ தேவியுடன் அவன் இருந்தான். இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார்ல, அதுக்கு அப்படி இருந்தான். அதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனுக்கு ஆப்டான பல்லவி இதுதான், இதை விட எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு சரணத்துக்கு டியூன் போட்டார். சரணத்துக்கும் எழுதிட்டான். ஒரு பாட்டு முடிஞ்சு வச்சு. எம்ஜிஆர் படமில் அவருக்கு ஒரு பாட்டோட போனால் 3-4 பல்லவி 3-4 சரணம் எழுதிட்டு போனால் தான் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவார். இன்னொன்று எழுதணுமே அப்படின்ட்டு இன்னொன்று எழுதுங்க அப்படின்னாரு. அப்போ நான் எழுதிக்கிட்டு என்ன எழுதுனேன்னா, கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்து வள்ளிமையில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில் அப்படின்னு ஒரு பல்லவி. இன்னொரு பல்லவி ஒன்று எழுதுனேன். அப்போ எம்ஜிஆர்கிட்டருந்து ஃபோன் வந்தது. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சீனிவாசன் பேர், சின்னவர் பேசுவார் கொண்டாந்து ஃபோனை கொடுத்தாரு. நான் அவர் பக்கத்தில் தான், ஹார்மோனி பெட்டி பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன். எம்ஜிஆர் பேசுகிறதுக்கு நல்லா கேட்டது. முத்துலிங்கம் எப்படி எழுதாரு விசு அப்படின்னு கேட்டார். மீட்டரும் சரியாக இருக்குது, மேட்டரும் சரியாக இருக்குன்ட்டார். அப்படியா, மகிழ்ச்சி, நான் இல்லாத படங்களில் கூட அவரை பயன்படுத்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். அந்த பாட்டு தான் கந்தனுக்கு மாலையிட்டார். இந்த எம்ஜிஆர்கிட்ட போட்டு எம்ஜிஆர் பாட்டை போடல. அப்போ கோவை செழியனுடைய மகள் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவரை பார்க்குறதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்தவுடனே இந்த பாட்டை போட்டு காமிச்சு சிச்சுவேஷன் சொல்லியிருக்கிறார் கோவை செழியன். எங்கள் இந்த கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்து வள்ளிமையில் நல்லா இருக்குது சார் அப்படின்ட்டு. அவங்க ஆண்டவனி சார் அதையும் நல்லாயிருக்கு, அதை விட எங்களுக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா, இளைய சமுதாயத்துக்கு பிடிச்சிருக்குன்னா அதுதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டை வாய்ச்சி காமிச்சிருக்கிறாரு ஃபோனில். ஏன்னா பாட்டு எழுதியாச்சு, ஆனால் 2 பல்லவியை தேர்ந்தெடுக்க 3 பல்லவின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல என்னன்ட்டு சொல்லி காமிச்சிருக்கிறார். ஆண்டவனின் சன்னதியில் நான் அன்றாடம் தேடி வந்தேன், தேடி வந்து பார்க்கையிலே ஸ்ரீ தேவியுடன் அவன் இருந்தார். இன்னொரு பாட்டு கந்தனுக்கு மாலையிட்டால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். கந்தனுக்கு மாலையிட்டால் அப்படி, அப்போ அதையே பண்ணிக்கிறேங்கன்றார். அவர் கேட்கலை, டியூனை கேட்கலை. கேட்டிருந்தேன் ஆண்டவன் சன்னதி தான் ஓகே பண்ணியிருப்பார். கேட்கல. இன்னொரு படத்துக்கு போனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கிறேங்க சரியான் அப்படின்ட்டு விட்டார். அப்போ ரெக்கார்டிங் போனோம். ரெக்கார்டிங் போய் வாணிஜெயராம் தான் பாடிச்சு. அப்போ 2ஐயும் பாடி காமிச்சார். சொன்னால் இந்த பாட்டை விட்டுறக்கூடாதுன்னு, ஆண்டவன் சன்னதி பாட்டு 2 பாட்டை. சார், இந்த கந்தனுக்கு மாலையிட்டால் டியூனை விட ஆண்டவனின் சன்னதியை போட்ட டியூன் தான் சார் நல்லாயிருக்கு, இதுதான் அதை விட பாப்புலர் ஆகும், அதை வச்சுக்கலாமேன்னு அந்த வாணிஜெயராம் சொன்னாங்க. உடனே அந்த மேனேஜர் சீனிவாசன் சொன்னார், இல்லை எம்ஜிஆர்கிட்ட இதை தான் வச்சுக்கிற போகிறோம், வாசி காமிச்சிட்டோம், இனிமேல் மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த பாட்டை தான் பண்ணாங்க. வாய்ச்சி காமிச்சிருந்தால் அதைத்தான் அவர் ஓகே பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த ஆண்டவன் சன்னதியில் போட்ட அந்த பாட்டை டியூனை தான் மன்மதலிலே பாலச்சந்திர படத்தில் போட்டு கருணாதாசன் எழுதினார். அது சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுதான் அந்த பாட்டு. நாதமென்னும் கோயிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன், ஏற்றி வைத்த விளக்கினிலே எண்ணெய் விடனே கிடைத்தாய், நாதமென்னும் கோயிலிலே. நல்ல பாட்டு. இதை விட அதான் அதை போட்டு தான் இந்த பாட்டு போட்டுக்கலாம். அப்போ இதுதான் முதல் பாட்டு, கந்தனுக்கு மாலையிட்டா. அதுக்கப்புறம் ஊருக்கு உழைப்போன்னு ஒரு படம். அதில் ஒரு பாட்டு, அவர் ஒரு பெண்ணுக்கு கணவனாக நடிப்பார். இன்னொன்றுக்கு தன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அதை அடக்கம் பண்ணிட்டு வருவார். இன்னொரு கணவனாக நடிக்கிறார்ல, அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு பிறந்த நாள், அதுக்கு பாட சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு வீடு இருக்குங்கிறது தெரியாது, அவங்களுக்கு பாட சொல்லுவாங்க. உண்மையான தன் குழந்தை இறந்து போனதை பற்றி சோகமாக பாடுவாரா, இல்லை இந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்லி பாடுவாரா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பாட்டு வரும். அப்போ பாடுற பாட்டு தான் பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் ஒரு பாட்டு வரும். இதை கூட முதல்ல என்ன பாடல எழுதான், முதல்ல எழுதலை. நெஞ்சுக்குள்ளே அன்பு என்னும் கடல் இருக்குது, நினைக்கும்போது பாசம் என்னும் அலை அடிக்குது, என் கண்ணுக்குள்ளே குழந்தை என்னும் மலர் சிரிக்குது, அந்த குழந்தை, என் கவிதைக்குள்ளே மழலை ஒன்று குரல் கொடுக்கின்றது அப்படின்ட்டு எழுதிட்டு, எது நடக்கும் எது நடக்காது இது எவருக்கும் தெரியாது,
எது கிடைக்கும் எது கிடைக்காது இது இறைவனுக்கும் புரியாது அப்படின்னு போல. இது நல்லா இருக்கு அப்படின்னு அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க. ஒரு பாட்டு சரி இதே வச்சுக்கலாம், இன்னொரு ரெண்டு மூணு பல்லவியாவது கொண்டு வரமுடியல. அதனால் எனக்கு ஒரே இடத்துல இருந்தால் வராதுன்னு கொஞ்சம் விவரம் நடந்து போய் யோசிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத் சொல்லிட்டு நடந்து போனேன். அப்போது வடக்கு போக்கு ரோட்டில் அந்த கம்பெனி இருந்தது, அது வீனஸ் பிக்சர்ஸ், அந்த கம்பெனியை எடுத்து போட தான் நான் சிவாஜி வீடு வரையும் நடந்து போயிட்டு வந்தேன். அப்போது எனக்கு ஒன்றும் தோன்றலை. திரும்பி வரும்போது என் காலை உரசுறது மாதிரி ஒரு ஃபியட் கார் வந்து இருந்தது. உள்ளே திரும்பி பார்த்தேன், அதில் ஐஸ்வரி வேலனும் நடிகர் கவர்ச்சி வேலன் கண்ணன் இருந்தாங்க. அப்போ பார்த்த உடனே நேற்று தலைவர்கிட்ட அமைச்சர் முத்துசாமின்னு ஒரு அமைச்சர் இருந்தார், சிலம்பொலி செல்லப்பன்னு கேள்விப்பட்டீங்களா? அது அவருடைய உறவினர், அவருடைய அண்ணன் தான். நீங்கள் எழுதின தென்னகம் பத்திரிக்கை, நீங்கள் எழுதின எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழில் அதை பற்றி ரொம்ப பெருமையாக அந்த பிள்ளைத்தமிழை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களை பற்றி அப்படின்னாரு. எனக்கும் ஒரு பொறி தட்டுனது மாதிரி இருந்தது. எம்ஜிஆரை பிள்ளையாக வச்சு தான் நம்ம பிள்ளைத்தமிழ் இலக்கியம் எழுதுகிறோம். இவரும் ஒரு பிள்ளைக்காகத்தான் பாட போகிறார். இதை வச்சு ஒரு பல்லவி ஆரம்பித்தார் என்ன அப்படின்னு தான், பிள்ளைத்தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் அப்படின்னு பல்லவி யோசிச்சுக்கிட்டேன். சரணத்துக்கு என்ன வரும்னு நானே யோசிச்சுட்டு போயிட்டேன். போன உடனே இவர்கிட்ட விஸ்வநாதத்தை கொடுத்தேன். நல்லா இருக்கே அப்படின்னு போட்டார். இதுக்கு தகுந்தாப்புல சரணத்தை ஒன்று எழுது அப்படின்னாரு. ஏற்கனவே யோசிச்சுட்டு போனல எழுதுனேன். நீலக்கடல் அலை போலே நீடூழி நீ வாழ்க, நெஞ்சம் என்னும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க, காஞ்சி மன்னன் புகழ் போலே காவியமாய் நீ வாழ்க, கடவுளுக்கும் கடவுளென கண்மணியே நீ வாழ்க அப்படின்னு எழுதினேன். நல்லா இருந்தது. போய்ட்டு இன்னொரு பல்லவி எழுதியிருந்தோம், தேவலோக வாசலிலே ஒரு தெய்வ குழந்தை நிற்கிறது. அதை செத்து போன குழந்தை நிற்கிதுல, பூவில் வாழும் தேவதைகள் பசும் பொன்போல் வாழ்த்து சொல்கிறதுன்னு ஒரு பல்லவி. அது மூணையும் கொண்டு போட்டு காமிச்சோம். இது அப்போ ஏபி நாகராஜனோட நவரத்தின படம் ஷூட்டிங் நடந்துருந்தது சத்யா ஸ்டுடியோவில். போட்டு காமிச்ச உடனே நெஞ்சுக்குள்ளே அன்பு என்னும் கடல் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னாரு ஒரு டைரக்டர் சங்கர். நல்லா தான் இருக்குது. உடனே ஏபி நாகராஜன் சொன்னார், 4 பல்லவி எழுதினான். இன்னொரு பாட்டு பல்லவி இது ஆட்டிவிட்ட ஊஞ்சல் அது முன்னும் பின்னும் ஆடும், அடித்து போடும் வந்து அது அங்கே இங்கும் ஓடும்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை சொன்னார். எல்லாம் தான் நல்லா இருக்குது. இந்த பிள்ளைத்தமிழ் பாடுகிறேன் தான் பாப்புலர் ஆகும், இதே வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைத்தமிழ் பாடுகிறேன் ஓகே பண்ணார் எம்ஜிஆர். அதுதான் அந்த படத்தை அப்படி வந்த பாட்டு அது. அதுக்கப்புறம் தான் அந்த இன்று போல் இன்று வாழ்க, அதான் அன்புக்கு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மீனவன் என்பார். இது சொல்லணும். ஒரு முறை சத்யா ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடந்து கொண்டது. எம்ஜிஆர் பார்க்கல ரொம்ப நாளாக. பார்க்க போயிருந்தேன். இந்த படத்தில் என்ன பாட்டு எழுதியிருக்கான்னு கேட்டார். நான் ஒன்றும் எழுதலையே, உன்னை வச்சு எழுத சொன்னேன்னே, யாரும் என்னை கூப்பிடலையே. கூப்பிட்டு வந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ராஜாராம் கூட்டி வர சொன்னாங்க. வந்தார். முத்துலிங்கத்தை வச்சு பாட்டு எழுத சொன்னேன்னா ஏன் எழுதலைன்னு கேட்டார். நாங்கள் தேடும்போது ஊரில் இல்லைன்ட்டார். ஊரில் இல்லைன்னா ஏன் என்கிட்ட சொல்லலை, நான் ஸ்ரீதர் படம்னு கொஞ்சம் தலையை கொடுத்து அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்கிறீர்கள், குறிப்பிட்ட நாளில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு கோபமாக கேட்டு என் பக்கம் திரும்பி சென்னையை விட்டு எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன், ஏன் சொல்லலைன்னு கேட்டார். நான் ஒரு காரணத்தினால சொல்லலை. சரி ஏதாவது இருக்கும் அப்புறம் கேட்டுக்கிறோம்ட்டு இப்போ தான் வந்துட்டார்ல, இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போட சொன்னேன்னு சொல்லுங்கள் டைரக்டர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், சாங்குக்கான எல்லா சிச்சுவேஷனும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் டைலாக் சீன் தான் பாக்கின்னு தயாரிப்பாளரும் டைரக்டரும் பேசிக்கிட்டாங்களே அப்படின்னா. அப்படியா, சரி அப்போ டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் வர சொல்லுங்கள். டைரக்டர் ஸ்ரீதர் வந்தார், தயாரிப்பாளர் சடையபை செட்டியார் அவரும் வந்தார். அந்த உடனே இவர் தான் நான் சொன்ன முத்துலிங்கம், இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. உடனே சடையபை செட்டியார் விழறி சொல்லி உடனே சொன்னார், ட்ரீம் சாங் போடுறதுக்கான சிச்சுவேஷன் இல்லை, சாங்க்கான சிச்சுவேஷன் இல்லை, முடிஞ்சிருச்சு. இல்லை ஸ்ரீதர், சாங்க்கான சிச்சுவேஷன் இருக்குது இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. ட்ரீம் சாங்கு என்னையா சிச்சுவேஷன் வேண்டியது இருக்கிறது? சிச்சுவேஷன் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி போடுறதுக்கு பேர் தானே ட்ரீம் சாங், ரிலாக்ஸுக்காக போடுறதானே. இப்போ அன்பே வாழ போட்டவேன், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்னு. நீங்கள் உங்கள் படத்தில் உரிமை குரலில் போட்டியில்லை, விழியே கதையை எழுது கண்ணீரை எழுதாதே, கண்ணாசன் எழுதினா இந்த பாட்டை சும்மானாலும் வாரி எழுதினா சொல்லி சேர்த்தியல்ல,
அது என்ன சுச்சுவேஷன், அது மாதிரி இது ஒரு சுச்சுவேஷன், அடுத்து இந்த பாட்டு தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பதில் காத்திருக்காமல் காரில் ஏறி போயிட்டார். அப்படி போனதுக்கப்புறம் இப்படி எழுதாமல் இருக்கிறது. கடைசி அப்படி நான் எழுதின பாட்டு தான் அந்த படத்தில் ஹிட்டான பாட்டு அமைஞ்சது. அதுதான் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்துங்கிற பாட்டு. இந்த அதை எழுதுறதுக்கு முன்னால் வேறொரு நிகழ்ச்சி நடந்தது. எப்போவுமே நான் சொன்னேன்ல, விஸ்வநாதன் பாட்டு எழுத உட்காந்தா வாத்தியாரையா நீங்கள் சொந்தத்துக்கு எழுதியெல்லாம் சொந்தத்துக்கு எழுதியன்னு கேட்பார். எப்படி ஒரு நாள் எழுதுறேன்னு சொந்தத்துக்கு எழுத சொல்லுவார். அது மாதிரி சிச்சுவேஷனை கேட்டு சொந்தத்துக்கு எழுத சொன்னார். எழுதினேன். என்னென்னா, அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலம், உன் அங்கங்களே மன்மதனின் படைக்கலம், இரவினிலே தீபமாகும் உன் முகம், நீ இன்பத்தமிழ் கவிதைகளின் இருப்பிடம் அப்படின்னு. எப்படி இருக்குது பாட்டு? நல்லா இருக்கா? உங்கள்கிட்ட கேட்குற பாட்டு நல்லா இருக்கு. அவங்க நல்லா இல்லைன்ட்டாங்க. ஸ்ரீதர் என்ன சொன்னார், அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலமா, அழகே உன்னிடத்தில் அடைக்கலமா வந்திருக்கு, நல்லா இருக்கியா? அது என்ன அங்கங்களே மன்மதனின் படைக்கலம்னு எழுதியிருக்கிய, அது என்னையா படைக்கலத்துக்கு மலருக்கு போடுற அந்த குண்டுலா போட்டிருக்கா, இடைநிலம்னு சொல்ல தெரியாமல் இப்படி சொன்னார். குண்டுலா போட்டிருக்கா, படைக்கலம்னு குளத்துக்கு போடுற இல்லையா போடணும் படைக்கலம்னு அப்படின்னு. இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், படைக்கலம்னு போட்டால் போர்க்களம்னு அர்த்தமாகும். நான் படைக்கலம்னு போட்டிருக்கேன். படைக்கலம்னு ஆயுதங்கள் அப்படி. அது என்ன ஆயுதங்கள்னாரு, புருவத்தை வில்லுன்னு சொல்லுவோம், கண்களை வேல்னு சொல்லுவோம், அல்லது அம்புன்னு சொல்லுவோம், காது வளைந்திருக்கல, இது வளைந்த காதுகளே வாழ்னு கூட சொல்லலாமே, மன்மதன் அம்புகள் மன்மதன் ஆயுதங்கள் சொல்லலாமே அப்படின்னு கேட்டேன். இதான் மன்மதன் ஆயுதங்கள் அப்படின்னாரு. இல்லை, அது மா, முல்லை, தாமரை, அசோகு, நீலம்ங்கிற 5 வகையான மலர்களால் ஆனது தான் மலர்கணை. அதான் மன்மத பானம். இருந்தாலும் இப்படி சொல்லலாமே அப்படின்னு. எத்தனை பேர்கிட்டையா போய் இப்படி விளக்கம் சொல்லுவா? சினிமா பாட்டு என்ன பதவியை பொழிப்புரை சொல்லக்கூடிய இலமா? அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலாம், அது நல்லா இருக்குது. அங்கங்களே மன்மதனின் படைக்கலாம், இந்த படைக்கலத்தை எடுத்துகிட்டு அடைக்கலை இருக்கட்டும்னாரு. உடனே விஸ்வநாதன் சொன்னார், நோ ஸ்ரீதர் முத்துனியா, நீ எழுதுனதில் அங்கங்களே மன்மதனின் படைக்கலம் எழுதியிருக்கீங்கள, அந்த அது கண்ணதாசன் கூட எழுதுனது இல்லையா? அங்கங்களே மன்மதனின் படைக்கலம்னு நீ எழுதியிருக்கியா, அது நல்லா இருக்குது, படைக்கலம் இருக்கட்டும். மேலே எழுதியிருக்காயில் அடைக்கலாம், அந்த வார்த்தையை மாற்றிடு அப்படின்னாரு. இவர் என்னையா படைக்கலத்தை மாற்ற சொல்ல, நீங்கள் அடைக்கலத்தை மாற்ற சொல்லியே 2 கிழமை போயிட்டா நான் வெறுங்கலமாகலன்னு இருப்பேன். இவராவது படைக்கலத்தை ஏதோ புரியலே ஏதோ ஒன்று சொன்னார், நீங்கள் ஏன் அடைக்கலத்தை மாற்ற சொல்லியேண்ணா? அடைக்கலம்னா யாரோ ஒரு பாதிரியார் பேரை குறிக்கிறது மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னாரு. பாதிரியார் பேரை குறிக்கிற மாதிரி இருந்தால் என்ன, பாதிரியாரை குறிக்கிறது மாதிரியும் எழுதியிருக்கேன், அழகே உன்னிடத்தில் அடைக்கலம் சரணம் ஆகி இருக்குங்கிறது மாதிரி எழுதியிருக்கேன், சிலேடையில் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கிறீங்களே அப்படின்னு. சிலேடையில் எழுதியிருக்கியா, மறுபடியும் சொல்லியா? அழகுகளே உன்னிடத்தில் அடைக்கலாம், அழகு கலையை விட்டுரு. முதல் சொல்லி என்ன, பகுதி வீதின்னு சொல்லுவில்ல இலக்கணத்தில், இது மாதிரி என்ன முதல் சொல்லி என்ன, அழகு. அழகுன்னு பெண்ணுக்கு பேர் வைக்கிறது உண்டு தெரியுமா? ஆமாம், எங்கள் பெரியம்மா பேர் கூட அழகு தான் அப்படின்னு. அப்போ அழகுன்னு பேர் உள்ள பெண்ணுக்கும் இந்த அடைக்கலம் என்ற பெயருடைய பாதிரியாருக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு, ஒரு கசமசா ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லு வச்சுக்க. என் பாதிரியார் வாழ்க்கைக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டான்னு உன் மேலே வழக்கு போட மாட்டானா? என்னென்ன கவிதனுக்கு வராத கற்பனையாக இருக்குது, புதுசாக பாட்டு எழுத வந்ததுனால மிரட்டுறியலா அப்படின்னு கேட்டேன். இல்லையா மிரட்டலையா, இப்படி தான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தூக்கின்னு ஒரு படம் வந்தது, சிவாஜி பத்மினி அடித்த படம், பார்த்துருக்கியானாரு. பல முறை பார்த்துருக்கேன். அதில் ஏறாத மனிதனிலே ஜோரான கௌதாரி 2 தாராளமாக இங்கே வந்து ததிங்கணத்தம் தாளம் போடுதையா, போடு தாம் திமி தந்த கோனாரே, திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே அப்படின்னு வரும். இந்த பாட்டு வெளிவந்த நேரத்தில் தஞ்சாவூரில் கோனார்கள் சங்கத்துக்கு ஆனந்த கோனார் என்பவர் உண்மையிலே தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனந்த கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனாரேன்னு சொன்ன உடனே என்னைத்தான் அறிவு கெட்ட கோனான்னு சொல்லி எழுதிட்டான்னு சொல்லி அந்த ஆள் வழக்கு போட்டான். பாட்டு எழுதின தஞ்சை ராமையாதாஸ், பாட்டுக்கு வாயசத்தை சிவாஜி கணேசன், இசையமைத்த ஜி ராமநாதன், எல்லாத்தையும் சேர்த்து வழக்கு, பாட்டு பாடின சவுந்தரராஜன், எல்லாத்தையும் சேர்த்து வழக்கு போட்டான். அதுக்கப்புறம் போய் ராமையாதாஸ், இல்லை பைத்தியக்காரன் இந்த படத்தில் ஒரு பைத்தியக்காரன் பாடுறது மாதிரி அவனுக்கு எது என்னன்னு தெரியாது, அந்த வகையில் எழுதியிருக்கேன், அந்த வகையில் தான் நான் எழுதினேன், அதனால் இது தவறாக நினைக்காதீங்க, கேஸை வாபஸ் வாங்க, இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு போய் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வாபஸ் வாங்கினாங்க. அது மாதிரி உனக்கு ஆகணுமான்னு முதல்ல கேட்டார், அதை சொல்ல மறந்துட்டேன். கேட்டார், இல்லைன்னா அப்புறம் ஓ அப்படியா சரி, அப்போ நீங்கள் வேறு மெட்டு போடுங்கண்ணே நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டேன்.
அதுக்கப்புறம் தான் ஸ்ரீதர் முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்த்தேன். அவர் மெட்டு போட்டு எழுதுறதான் விரும்புவாராம், பாட்டு எழுதி விரும்ப மாட்டார். அப்புறம் அவர் போட்ட மெட்டுக்கு எழுதுனது தான் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்துங்கிற பாட்டு. இப்படி எம்ஜிஆர் இதில் அப்புறம் சொல்லலாம். அப்புறம் அவர் ஆட்சியை கலைச்சிட்டாங்க 1980 மத்திய அரசு. அப்போ இதுதான் பதில்னு ஒரு படம் எடுக்கிறாரு. விஸ்வநாதன் மியூசிக்கு, அதனால தான் பாட்டு. ஃபிலிம் சேனலில் எப்போவும் கதைவை யார், வசனம் யார், இது எடிட்டிங் யார், ஸ்டண்ட் யார் எல்லாம் பதிவு பண்ணாங்க. இசை யாருன்னு பதிவு பண்ணுவாங்க. பாடலாசிரியர்கள் மட்டும் பதிவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா பல கவிஞர்கள் எழுதுகின்ற படம் கம்பெனி அது. அந்த படத்தை பொறுத்த வரையிலும் பாடலாசிரியர் என் பேரை மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தார். இசை எம்எஸ் விஸ்வநாதன் மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தார். கம்போசிங் நடந்தது சத்யா ஸ்டுடியோவில். சிச்சுவேஷன் சொன்னார். அவரே சீன்களையெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒருத்தி தற்கொலை பண்ணிக்கிற போகிறா, அதை தடுத்து நிறுத்தி கூட்டி வரான், அதான் போட்டு இதை வச்சு எழுது அப்படின்னாரு. வண்ண பூஞ்சோலை வாழ்க்கை பொன்மையடை வளமோடு நீ வாழலாம், புள்ளி மயில் போல நீ ஆடலாம் அப்படின்னு ஆரம்பமாகும். வேற ஒரு டியூன் போடுங்கன்னாரு, போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ என்கிட்ட கேட்டார், வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கணும்னு கேட்டார். சான்றோர்கள் சொன்ன நெறிப்படி இருக்கணும்னு. சான்றோர்கள் சொன்ன நெறினா அன்பு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி, இந்த மாதிரி நெறிகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேனே அப்படின்னா. அது எங்களுக்கும் தெரியும். ஏதாவது 2 வரியில் மனதில் பதிகிறது மாதிரி சொல்வாயின்னு பார்த்தா அன்பு நெறி, ஒழுக்க நெறி, பண்பு நெறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பேர் தான் வாழ்க்கையினார். அப்படி வாழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். அதனால தான் மறைந்தாலும் இன்னும் மறக்க முடியாத மனிதராக நம்மை போன்றவர்கள் மனங்களில் இருந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக அவரை சந்தித்த அனுபவம் ஏதாச்சும் இருக்கா எம்ஜிஆர் அவர்களை? கடைசியாக அவர் மறைவில் தான் சந்தித்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின விஷயங்கள், கடைசியாக இறுதியாக நான் இவர் ஆக்டிவாக இருக்கும்போது இப்போ தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை போய் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் ஒரு முறை கே கிருஷ்ணசாமி அமைச்சராக இருந்தாலும் தென்னகமத்திரிக்காரு. ஏன்னா முத்து நீங்கள் அதை அப்போ அவரை பார்க்க போயிருந்தேன் ஒரு விழாவில். என்ன நீங்கள் தலைவரை பார்த்து எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 6 நாள் தான். 6 நாள் தான் ஆகுதா? இன்னமும் 2 மாதம் வரையும் பார்க்காம இருந்த பார்க்காத மாதிரி சொல்கிறாரு. உடனே போய் பாருங்கன்னாரு எம்ஜிஆர். அப்போ போய் பார்த்த போது தான் என்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆக்கினார். எம்எல்சி இன்றைக்கி இருக்கிற இப்போ இல்லை, கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்னு வேறு. அது 6 வருஷம் பதவி. ராஜ்யசபா இருக்குல்ல டெல்லியில், அது மாதிரி. எம்எல்ஏக்கள் 5 வருஷம், எம்எல்சிக்கள் 6 வருஷம். நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற மசோதாக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்தா தான் சட்டமாகும். அப்படி அந்த எம்எல்சி பதவியில் என்னை நியமித்தார். அதுக்கப்புறம் தான் அரசவை கவிஞர் பதவியிலெல்லாம் 4 பேர் மட்டும்தான் அந்த அரசவை கவிஞர். அரசவை கவிஞர்களாக இருந்தவர் 4 பேர் தான். முதல்ல நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இருந்தார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில். அவர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில் கருணாசன் இருந்தார். கருணாசன் மறைவுக்கு பிறகு புலமைப்பித்தன் இருந்தார். புலமைப்பித்தனுக்கு அப்புறம் நான் தான் இருந்தேன். என்னுடன் அந்த அரசவை கவிஞர் பதவி முடிந்து விட்டது. அதே போல் எம்எல்சிக்களாக சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் 5 கவிஞர்கள் தான். அதில் கூட கருணாசன் வர முடியலை. யார் அந்த 5 கவிஞர்கள்னால், அதுலேயும் நாமக்கல் கவிஞர் தான் முதல்ல இருக்கார். அப்புறம் எஸ்டி சுந்தரம், அப்புறம் கூமா பாலசுப்ரமணியம், புலமைப்பித்தன், அப்புறம் நான். என்னுடன் முடிந்து விட்டு 5 பேர் தான் எம்எல்சிக்களாக இருந்தோம். நாங்கள் 4 பேரில் அரசவை கவிஞர்களாக இருந்தோம். வேறு இந்த கவிஞர்களுக்கு அந்த பெருமை கிடைக்கல. எங்களுக்கு அந்த பெருமையை கொடுத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழ், எம்ஜிஆர் உலா, எம்ஜிஆர் அந்தாதி என்று 3 சிற்றிலக்கியங்கள் படைத்த ஒரே கவிஞர் நான் தான். அதனால் மற்றவர்களை விட என்னை அதிகம் விரும்புவார். இன்னொன்று, எம்ஜிஆரை பற்றி ஒன்று சொல்லணும். அவர் ஆட்சி காலத்தில் தான் சிறந்த பாடலாசிரியராக 78, 79க்கு வாங்கினேன். கிழக்கை போகும் ரயிலில் மாஞ்சோலை கிளிதானா படத்துக்கும், இது வயசு பொண்ணு படத்தில் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பட்டுவதுக்கும் வாங்கினேன். அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இது பாரதிதாசன் விருது எனக்கு கொடுத்தார் 1982. அப்போ பாரதிதாசன் விருது எனக்கு கொடுக்கும்போது அவர் சொன்னதை என்னால் மறக்க முடியாது. நான் முதல்ல இன்னொன்று சொல்லிடுறேன்.
நான் 1966லேருந்து 1972 வரையிலும் முரசொலி பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்தேன். இப்போ எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்த பிற்பாடு அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகங்கிற முறையினால் அதை விட்டு விலகி கட்சியில் சேர்ந்து பேச்சாளர் ஆகிட்டேன். இன்றைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் பேச்சாளர் நான் தான் கட்சியில். அப்போ 72 அதுக்கப்புறம் அலைவோசைன்னு ஒரு பத்திரிக்கை, அதில் நான் இருந்த வேலூர் நாராயணன் எம்ஜிஆருக்கு சார்பான பத்திரிகை. ஆமாம், முதல்ல சார்பாக இல்லை, எதிர்ப்பாக இருந்தது. அது எம்ஜிஆருக்கு ஆதரவாக பத்திரிகை செய்தி போட்ட ஒருபாடு அங்கே போய் நான் சேர்ந்தேன். அப்போ அலைவோசையில் இருக்கும்போது தான் நான் முதல் சினிமாவுக்கு பாட்டு எழுதினேன். பொண்ணுக்கு தங்க மனசு, அது இளையராஜா சம்மந்தப்பட்டது, அப்புறம் சொல்கிறேன், எழுதினேன். அப்படி இருக்கும்போது 1982 எனக்கு கலைமாமணி பாரதிதாசன் விருது கொடுத்தார். பாரதிதாசன் விருது கொடுக்கும்போது என்னை பற்றி அவர் பேசுனது மறக்க முடியாது. என்ன பேசினார்னா, பொண்ணுக்கு தங்க மனசு படத்துக்கு பாட்டு எழுதுனேன்ல, பாட்டு எழுதுனதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பான செய்தி அலைவரிசையில் போட்டாங்க, கட்சிக்கு எதிராகவும் போட்டாங்க. அதனால் அதை விட்டு விலகிட்டேன். எம்ஜிஆர் பார்த்து இந்த விலகிட்டேங்கிற செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக அவர் இருந்த ஆற்காடு தெருவுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கழித்து போனேன். அவருக்கு தெரியாதுன்னு நினச்சி சொல்ல போனேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாருன்ட்டு. போனவுடனே என்கிட்ட இன்டர்காமில் தான் பேசுகிறார். கேள்விப்பட்டேன் பத்திரிகைட்டு விளையிட்டாயின்னு, சிரமப்படுவாயில், நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், கொஞ்சம் பணம்கிட்ட வாங்கிக்க அப்படின்னாரு. பணம் வேண்டாம் தலைவரே, அதுக்கு பதிலாக வேலை கொடுங்கன்னு கேட்டேன். வேலையா? வேலை கொடுக்கும்போது கொடுக்குறேன், இப்போ பணம் வாங்கிக்க அப்படின்னாரு. வேலைன்னா பாட்டு எழுதுகிற வேலை தான். ஏன் வேலை கேட்டேன்? எனக்கு பாட்டு எழுதுகிற பாட்டு கொடுங்கன்னு கேட்காம வேலை கொடுங்கன்னு கேட்டான்னா, அந்த காலத்தில் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடும்போது சிவாஜி போன்ற நடிகர்களாக எனக்கு வேஷம் கொடுங்கன்னு கேட்பாங்களாம். எம்ஜிஆர் ஒருவர் தான் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பாராம். அதை நடிகமணி டிவி நாராயணசாமி என்கிட்ட சொல்லியிருந்தார். அவர் ரொம்ப நல்ல பழக்கம் ஒருத்தர் இருக்கும்போது. சரி, அவர் பாணியே நம்ம கேட்போம் அப்படின்ட்டு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் முதல்ல புரியாமல் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு, சரி வேலை கொடுக்கும்போது கொடுக்குறியா, இப்போ நீ பணம் வாங்கிக்கினார். இல்லை தலைவர், வேலை கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தேன். திரும்ப நான் மறுத்து கொண்டே இருந்தேன். உடனே அடிக்கிற மாதிரி ஃபோனை வச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் படங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதி சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான விருது வாங்கி, அதுக்கப்புறம் கலைமாமணி விருது வாங்கி, அதுக்கப்புறம் பாரதிதாசன் விருது எனக்கு கொடுக்குறார். நான் அவர்கிட்ட பணம் வேண்டாம்னு சொன்னது 1974. இவர் 74. இவர் எனக்கு பாரதிதாசன் விருது கொடுக்குறது 82ல் 81ல் 7 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்தில் ஒரு தலைவருக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகளை மறந்து போயிருக்கலாம். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. அதை நினைவில் வச்சு சொல்கிறாரு பாருங்கள், அதான் மறக்க முடியாது. முத்துலிங்கம் முதல்ல பத்திரிகை துறையில் இருந்தார். சில காரணங்களால் அந்த பத்திரிக்கை விட்டு விலகிட்டார். சிரமப்படுவார், பணம் கொடுப்போம் அப்படின்ட்டு பணம் கொடுக்க முன் வந்தேன். பணம் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேலை கொடுங்கன்னு கேட்டார். வேலைன்னா பாட்டு எழுதுகிற வேலை தான். சரி கொடுக்கும்போது கொடுக்குறையா, இப்போ நீ பணம் வாங்கிக்கன்னு சொன்னேன். மறுத்தார். திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தேன். திரும்ப மறுத்து கொண்டே இருந்தார். எனக்கு கூட கோபம் வந்து விட்டது. சினிமாவில் என்கிட்ட பணம் வாங்காத எழுத்தாளர்கள் குறைவு, கவிஞர்களும் குறைவு. அதுவும் அவர்கள் கேட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். நானாக யாருக்கும் கொடுக்க போகலை. முத்துலிங்கத்திற்கு வழியை நானே கொடுக்க போனேன். அப்போ அந்த மனுஷன் வேண்டாமிட்டான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உழைக்காமல் யாரிடத்திலும் எதையும் இனாமாக வாங்கக்கூடாது என்ற தன்மானம் உள்ள மனிதராக முத்துலிங்கம் விளங்குகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். அதன் பிறகு தான் என்னுடைய படங்களுக்கெல்லாம் நான் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தேன். பாரதிதாசனும் தன் காலை கீழே தான் குனிந்து பார்ப்பது மரிய கௌரவ குறைவு என்று கருதுவது என்று மற்றவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட தன்மானமுள்ள கவிஞர் பெயரிலே கொடுக்கக்கூடிய விருதை தன்மானமுள்ள மனிதராகவும் கவிஞராகவும் விளங்கக்கூடிய முத்துலிங்கத்திற்கு கொடுக்காமல் நான் யாருக்கு கொடுப்பதுன்னு கேட்டார். 1/5/1981 என்னை பற்றி பேசுவார். கலைவாண அரங்கத்தில் விழா நடந்தேன். 2/5/1981 அப்படியே தினத்தந்தி பத்திரிகைகள் என்னை பற்றி எம்ஜிஆர் பேசுனது வெளியே போட்டிருந்தாங்க. இது எப்படி எங்களால் மறக்க முடியும்? அப்படிப்பட்ட மனிதர் அவர். எம்ஜிஆர் குறித்து பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.